நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் கடகம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம். பதிவினுடைய தலைப்பு சனி வக்கரம் புதன் அஸ்தமனம். கடகம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் உசார், பிள்ளைகள் ரகசியம் அறிவீர். இந்த பதிவினுடைய தலைப்பு. கடகம் ராசி அன்பர்களுக்கு 12 மூன்றாம் வீட்டின் அதிபதி புதன் 10/9/2026 வரை உங்கள் ராசிக்கு 2வது வீட்டிலே கேதுவோடு இணைந்து கேது நட்சத்திரத்தை கடந்து ராகு பார்வையில் 2ஆம் அதிபதி சூரியனோடு ஒரு 3 கிரக இணைவில் 10/9/2026 வரை புதன் அஸ்தமனமாக செல்வார். கடகம் ராசிக்கு 9வது வீட்டிலே சனி பகவான் செல்வது, சனி வக்கரமாக இருப்பது பெரும்பாலும் நன்மை தான். ஏன்னா அஷ்டம சனியிலிருந்து நீங்கள் விடுபட்டு விட்டீர்கள். 9வது வீட்டிலிருந்து சனி 9ஆம் வீட்டில் மட்டும்தான் வக்கரகதியில் செல்கிறார். சனியால் உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு இல்லை. சனி 9ஆம் வீட்டில் வக்கரகதியில் வரும்போது ஆன்மீகம் சார்ந்து, கோவில் வழிபாடு சார்ந்து, கோவில் கும்பாபிஷேகம், கட்டுமானம், கோவில் திருப்பணிகள் சார்ந்து உங்களை ஈடுபடுத்தி கொண்டீர்கள் என்றால், பொது காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா சனியால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா 12 மூன்றாம் வீட்டின் அதிபதி 2வது வீட்டிலே அஸ்தமனமாக புதன் செல்வது, குடும்பஸ்தானாதிபதியோடு சர்ப்ப கிரகங்களோடு இருக்கும்போது நீங்கள் பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் ரகசியம் அறிய வேண்டும். உங்கள் பிள்ளைங்க படிக்கிற வயதில் ஒரு 18 வயதுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பிள்ளைங்களுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா, செல்ஃபோனில் யாரிடம் பேசுகிறாங்க, நல்ல விதமாக பேசுகிறாங்களா, கெட்ட விதமாக பேசிக்கிறாங்களா, நல்லா படிக்கிறாங்களா, அல்லது விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்களா, நண்பர்களோடு சுற்றிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு பிள்ளைகளை பற்றி நீங்கள் ரகசியம் அறிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைங்களை பற்றி அவங்க படித்தா என்ன, படிக்கலாம் என்ன அப்படின்னு எக்கேடு கெட்டா என்ன அப்படின்னு நீங்கள் இந்த காலகட்டத்தில் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. கடகம் ராசி அன்பர்கள் நீங்கள் இளைஞர்களாக இருந்தீங்கன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் 18 வயது நிரம்பாத பெண்ணிடம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மிகுந்த கவனமாக இருக்கணும். அவங்க பெற்றோர்கள் போய் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு சிறைசாலை செல்லக்கூடிய சூழ்நிலை கூட இந்த காலகட்டத்தில் உங்களை ஏற்படுத்திடும். 12ஆம் அதிபதி 2வது வீட்டிலே அஸ்தமனமாக இருக்கும்போது, சர்ப்ப கிரகங்கள் பார்வையில் இருக்கும்போது, இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஜெயிலுக்கு கூட செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடும். 12ஆம் அதிபதி 2வது வீட்டிலே அஸ்தமனமாக இருக்கும்போது கடகம் ராசி என்பர்கள் வேலைக்கு தவறாமல் வயிறார சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல உணவுகளை, சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. 2வது வீட்டிலே புதன் அஸ்தமனமாக செல்லும்போது சாப்பிட்றதுக்கு நேரம் கிடைக்கல. காலையில் சாப்பிட்ற சாப்பாடு மத்தியானம் சாப்பிட்றேன், மத்தியானம் சாப்பிட்ற சாப்பாடு சாயந்தரம் சாப்பிட்றேன், இப்படி நேரம் தவறி சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு ஒத்துக்காது. அப்புறம் வாந்தி, பேதி, வயிற்றில் அல்சர், குடல் சார்ந்த பிரச்சனை இப்படிலாம் இந்த காலகட்டத்தில் வந்துடும். புதன் அப்படின்னாலே தோல். ராகு கேதுவோடு புதன் இணைந்து அஸ்தமனமாக செல்லும்போது தோலில் பிப்பு, அரிப்பு இருந்தாப்புல பிச்சுக்கும், இருந்தாப்புல கட்டி கொப்பளம், இதெல்லாம் 10/9/2026 வரை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். 2வது வீட்டிலே புதன் கேதுவோடு இணைந்து ராகு பார்வையில் இருக்கும்போது உணவு நன்றாக சத்தான உணவுகளை சாப்பிடணும். இப்போ பீடி, சிகரெட்டு, மது, போதை இந்த மாதிரி உடம்புக்கு தீங்கு தரக்கூடிய உணவுகளை இப்போ அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். அப்புறமேட்டு வாந்தி வரும், இருந்தாப்புல வயிற்றில் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, ஹாஸ்பிட்டலில் போகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் கடகம் ராசி என்பதுக்கு ஏற்படுத்திடும். ஜென்மத்திலே குரு இருக்கிறார். குரு பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் செல்கிறார். ஜென்மத்திலே குரு புதன் நட்சத்திரத்திலே செல்லும் போது அந்த புதன் அஸ்தமனமாக இருக்கிறார். வாயை கட்டி, வயிற்றை கட்டி, நேர காலம் பார்க்காமல் வேகாத வெயிலில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், அந்த பணம் பூரா இப்படி விரயமாக போகுது அப்படின்னு புலம்பக்கூடிய சூழ்நிலை கூட, விரய செலவு, தண்ட செலவு, அனாமுத்து செலவு இப்படிலாம் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
கடகம் ராசி என்பதற்கு 3ஆம் அதிபதி தான் புதன். 3ஆம் இடம் அப்படின்னாவே தைரியம், வீரியம், நண்பர்கள், கூட்டாளிகள். இப்போ இந்த காலகட்டத்தில் இளைய உடன் பிறந்தவர்களிடம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்காது. இளைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு 3ஆம் அதிபதியாக புதன் இருக்கும்போது, அவர் அஸ்தமனமாக இருக்கும்போது இளைய உடன் பிறந்தவரிடம் நீங்கள் உதவியும் கேட்க முடியாது. இந்த காலகட்டத்தில் நண்பர்களோடு கூட்டாளிகளோடு சேர்ந்துக்கிட்டு படிக்காமல் சுற்றிக்கிட்டு இருப்பவர்கள், படிக்காமல் படம் பார்த்துக்கிட்டு இருப்பவங்க, படிக்காமல் நீங்கள் பொழுதுபோக்காக இருந்தீங்கன்னா படித்து கொண்டிருப்பவர்களுக்கு படிப்பு கட்டு போயிடும். அதனால் நண்பர்கள், கூட்டாளிகள், சவகாசங்களை கடகம் ராசி என்பர்கள் தவிர்க்கணும். புதன அஸ்தமனமாக செல்லும் போது வெளியில் பணங்காசு கடன் கொடுப்பதை, கடன் வாங்கிறத தவிர்க்கணும். ஏன்னா உங்களுக்கு புதன அஸ்தமனம். 3ஆம் அதிபதி அஸ்தமனமாக செல்லும்போது யாருக்காவது ஜாமீன் கைப்பம் போடுறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும். ஜாமீன் கைப்பம் போட்டிங்கன்னா நீங்கள் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். புதன அஸ்தமனமாக 10/9/2027 வரை 2வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்களோடு செல்லும்போது தொலை தொடர்புகள் மூலம், செல்போன் மூலம், கம்ப்யூட்டர் மூலம் இந்த காலகட்டத்தில் கடகம் ராசி என்பர்கள் பிரச்சனையை ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்துங்க. நெட்டில் போய் சூதாடுறது, பார்த்தீங்கன்னா பணத்தை முதலீடு செய்வது, 18 வயது நிரம்பாத பெண்ணிடம் ஃபோனில் பேசுறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறைசாலை வரை உங்களை கூட்டி போயிடும். இந்த காலகட்டத்தில் புதன் அஸ்தமனமாக இருந்து ராகு கேது பார்வையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக நடக்கும். இன்டர்நெட் மூலம்தான், தொலை தொடர்புகள் மூலம்தான் இந்த புதன் ராகு இணைவு வங்கினாவே ஏமாற்றிட்டு போயிடும். பெற்றோர்களுக்கு தெரியாமல், குடும்பத்துக்கு தெரியாமல் இப்போ பணத்தை வாங்கி இந்த நெட்டில் போய் சூதாடுறது, முதலீடு பண்ணுறது, இதெல்லாம் கடகம் ராசி என்பவர்கள் தவிர்த்து விடுங்க. பெற்றோர்களுக்கு தெரியாமல் நீங்கள் பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு போகக்கூடிய காரியங்கள் அது மட்டும் அவஸ்தையில் போய் தான் முடியும். கடகம் ராசிக்கு 8வது வீட்டிலே ராகுவோடைய பார்வையில் 2ஆம் வீட்டில் 3 கிரகங்கள். அப்போ பணம் செலவழிப்பதில் தேவையில்லாமல் தண்ட செலவு பண்ணுற மாதிரி பண்ணிடாதீங்க. அதே மாதிரி 2வது வீட்டிலே 3 கிரகங்கள் இருக்கும்போது பேச்சுவார்த்தையிலும் கவனமாக இருக்கணும். உறவுகளை எடுத்தெறிந்து பேசுறது, குடும்பத்தில் இருப்பவர்களை மன நோகிற மாதிரி பேசுறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும். கடகம் ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா சனி வக்கரம், புதன் அஸ்தமனம், இந்த 2 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா 2 கண்கள் போல். இந்த 2 கிரகங்களும் கெட்டு போய் சஞ்சாரம் செய்யும் போது கடகம் ராசி என்பர்கள் நீங்கள் விழித்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளைகளை ரகசியம் அறியணும். இளைஞர்களாக இருந்தால் நெட்டில் போய் சூதாடுறது, தொலை தொடர்புகள் மூலம் மற்றவர்களிடம் பணங்காசு கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இப்போ உங்களை வச்சு படம் எடுக்கிறேன் அப்படின்னு உங்களை ஆசை வார்த்தை கூறி உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கறந்துக்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலை கூட இந்த புதன் அஸ்தமனமான காலகட்டத்தில் ஏற்படுத்திவிடும். ராகு புதன் தொடர்பு வந்துச்சினாலே காலப்பகை, காலாகாலத்துக்கும் அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ ஏமாந்துட்டேன்னு அந்த ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய, விபரீதங்களை உண்டு பண்ணக்கூடிய, ஜெயிலுக்கு அனுப்பக்கூடிய ஒரு காலகட்டம். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.